தீபிகா, அவசரமாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் டெல்லிக்கு வருமாறு உள்துறை அமைச்சர் அமித்ஷா திடீர் அழைப்பு விடுத்திருக்கிறார். இதனால் தமிழக பாஜகவில் அண்ணாமலையின் தனிக்கட்சி தொடங்கும் திட்டத்தில் ஒரு திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகி அவர் தனிக்கட்சி ஆரம்பிக்க போவதாக செய்திகள் வெளியான சூழ்நிலையில் இப்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சற்று முன்பு அங்கு அண்ணாமலை சந்தித்த நிலையில் இந்த பிரச்சனையில் ஒரு திருப்பம் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இன்று பாஜகவின் தேசிய தலைவர் நிதின் நபீன் மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அண்ணாமலை சந்தித்த பிறகு அவரிடம் ஒரு இறுதிக்கட்ட சமரச முயற்சி இப்போது மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த இறுதிக்கட்ட சமரச ஒப்பந்தத்தின்படி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை இன்று இரவே டெல்லிக்கு வருமாறு அங்கு பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைமை அழைப்பு விடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. இதையடுத்து நயினார் நாகேந்திரன் டெல்லி சென்ற பின்னர் இங்கு அண்ணாமலை விதித்த நிபந்தனைகள் மற்றும் அவருடைய ஆலோசனைகள் குறித்து அதை அமல்படுத்துவது குறித்தும் அண்ணாமலையை பாஜகவில் இருந்து வெளியே அவர் விலகப் போகிறார் என்ற செய்திகள் உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் திடீர் திருப்பமாக இந்த நயினார் நாகேந்திரன் கொடுக்கப்பட்ட அழைப்பின் மூலமாக பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து அண்ணாமலை விலகுவாரா மாட்டாரா என்று ஒரு கிளைமாக்ஸ் ட்விஸ்ட் ஏற்பட்டிருக்கிறது. இந்த காரணத்தினால் தனிக்கட்சி தொடங்கும் திட்டத்தில் ஒரு பின்னர் தனிக்கட்சி தொடங்கும் திட்டம் இன்னும் தள்ளி போகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு புதிய திட்டத்தை அண்ணாமலையிடம் முன்மொழிந்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரே சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அண்ணாமலை தனிக்கட்சி தொடங்கி வலதுசாரி அரசியலை ஒரு புதிய கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் முயற்சியிலும் இளைஞர்களை தன் பக்கம் ஈர்க்கும் முயற்சியிலும் ஈடுபடும் வகையில் அந்த கட்சிக்கு பெயர் கூட சூட்டப்பட்ட சூழ்நிலையில் இப்போது ஒரு திடீர் ட்விஸ்ட் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அண்ணாமலை தனிக்கட்சி தொடங்குவாரா மாட்டாரா என்பது நயினார் நாகேந்திரனின் டெல்லி பயணம் நிறைவடைந்த பின்னர் தான் தெரிய வரும். தீபிகா.